ஸ்ருதி அக்கா பிரீத்தக்கா டிவி பார்த்துட்டீன்னு இழிச்சிட்டு இருக்கா. கிரிக்கெட்டே பார்க்க மாட்டா. இப்போ என்னன்னா கிரிக்கெட் ஓடுறத பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இழிச்சிட்டு இருக்கா. என்னன்னு கேட்டுருமா. ஆமாம் ஸ்ரீயா, நீ சொல்கிறது கரெக்ட் தான். சம்திங் ராங். ஏ ஸ்ரீயா, வெயிட் பண்ணி. கரண் சார் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அதை நம்ம கவனிக்கணும்னா கவனிச்சதுக்கப்புறம் அக்கா கிட்ட கேட்கலாம். ஸ்பீச் கொடுக்க முடியுமா? I have had a very wise person tell me that when a person is down and speak about it, it takes courage to speak about someone when they are on top. So very easy to sit at home and write a blog or speak behind the mic. I think that's easier than coming out and competing on the field. So that's all I have to say about that. கரண் சார் மேட்ச்னு வந்துட்டா மட்டும் இன்டர்வியூ கொடுக்கும்போது இங்கிலீஷில் தான் பேசுகிறாரு. பிரீத்தக்கா பிரீத்தக்கா. ஏய் ஸ்ருதி, இப்போ எதுக்கு கத்துறா? கூப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடும்போது என்னன்னு கேட்க மாட்டியா? சரி, என்ன அதான் இப்போ எங்கக்கெல்லாம் சொல்லு. என்ன இன்னைக்கு நீ கிரிக்கெட் பார்த்த மாதிரி இருக்கு? அதுவும் ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே பார்க்குறா. அது சரி, கிரிக்கெட் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்பேன்னு பார்த்தேன். நல்லா தான் இருக்கு. இல்லையே, நீ திடீர்னு வந்து அதுவும் உடனே சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக பார்க்குறா. இதுவும் ரீசனுக்காக பார்த்த மாதிரி இருக்கு. ஏ ஸ்ருதி, கிரிக்கெட் இது வரைக்கும் பார்க்காம திடீர்னு பார்த்தா அது தப்பா? ஏதோ குற்றவாளியை கேட்குற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. சரி, நான் கேட்கல. நீ கிரிக்கெட் பாரு இல்லை கபடி பாரு, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ எங்கள் கரண் சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரலாம், அது இங்கிலீஷில் பேசுனாங்க, எங்களுக்கு புரியவே இல்லை. உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியுங்களா, என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. ஸ்ருதி அக்கா, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஸ்ரீயா, ஆனால் கரண் சார் ரொம்ப ஸ்பீடாக பேசுன மாதிரி இருந்துச்சு, அது கொஞ்சம் புரியலை. ஏ ஸ்ரீயா, என்கிட்ட சொல்கிறியே, அது உனக்கு தெரியுமா? உனக்கு புரிஞ்சுதா கரண் சார் சொன்னது? ஏ ஸ்ரீயா, நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா தெரியாது போல. சரி நான் அக்காட்டே கேட்டுக்கிறேன். அக்கா, கரண் சார் என்னதை பற்றி பேசுகிறாங்க சொல்லு. ஏ ஸ்ருதி, ஜஸ்ட் இன்ஸ்பிரேஷனாக பேசுன மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். அக்கா அக்கா, அதை டீட்டெயிலாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுக்கா. ஸ்ருதி அக்கா, இதை பற்றி நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன், ஒழுங்கா கரெக்டாக சொல்லுவியா? சொல்கிறேன் ஸ்ருதி அக்கா. டாய், இன்னைக்கு மேட்ச்சில் உள்ளவ மண்டெல்லாம் உடைய போகுது. உனக்கும் எனக்கும் சண்டை, இப்போ உடைய போகுது மண்டை. அடுத்ததாக கரண் சார் என்ன சொன்னாருன்னா, நான் பேட் எடுத்து இன்னைக்கு அடிக்கிற அடியில் யாருமே தாங்க மாட்டீங்க. நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், வீடு போய் சேர மாட்டேன். அடுத்து கரண் சார் என்ன தெரியுமா பேசினாங்க? நான்லாம் பேட்டை சுத்தினா மூக்கு மொழி பிதுங்கி போயிடும். நான் அடிச்சா மூக்கு மொழி பிதுங்கி போகுமாடா. இதெல்லாம் பேசிட்டு கரண் சார் லாஸ்டா ஒன்று பேசினாங்க. ஏ இன்டர்வியூ எடுக்கிற லேடியே, நீ ரொம்ப கியூட்டா இருக்கா. என்ன இந்த பிரீத்தக்கா லூஸ் மாதிரி சிரிக்க? ஸ்ரீயா, அந்த இன்டர்வியூ எடுக்கிற லேடியை பார்த்து கரண் சார் வேறு என்னெல்லாம் சொன்னார்? சொல்கிறேன் பிரீத்தக்கா. ஏ இன்டர்வியூ எடுக்கிற லேடி, உன்னோட ஐ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு, உன்னோட நோஸ் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு, மொத்தத்தில் நீ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா. சொல்லு சொல்லு, அப்புறம் சின்ன பிரீத்தக்கா அப்புறம் அப்புறம் கேட்டுகிட்டே இருக்கா. நமக்கு இன்னும் நிறைய எதிர்பார்க்காலோ டிரான்ஸ்லேஷன் பண்ணுவோன்னு. சரி பண்ணிடுவோம். அடுத்ததா கரண் சார் என்ன சொன்னார்னா, ஏ ஸ்ரீயா, கரண் சார் கொஞ்ச நேரம் தான் பேசுன மாதிரி இருந்துச்சு, ஆனால் நீ என்னன்னா நிறைய சொல்கிற. அதுவும் இன்டர்வியூ எடுக்கிற லேடியை பற்றிலாம் எதுவுமே பேசுன மாதிரியே இல்லை. ஸ்ருதி அக்கா, உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல்ல, நீ ஒரு மக்கு மடச்சாம்பிராணி. இங்கே ஒரு பெரிய ஜீனியஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது கொஞ்சம் அமைதியாரு. ஏ ஸ்ருதி, ஸ்ரீயா ஏதோ பயங்கரமாக சொல்ல வரா, கொஞ்சம் கேட்க விடு. ஸ்ரீயா, நீ கண்டினியூ பண்ணு, இந்த டைட்டில் பற்றி கண்டினியூ பண்ணு. கரண் சார் அந்த இன்டர்வியூ எடுக்கிற லேடியை பற்றி வேறு என்னெல்லாம் பேசுனாங்க? ஏய் கியூட் லேடி, நம்ம எப்போ மீட் பண்ணலாம்? டேட்டிங் போகலாமா இல்லை பிக்னிக் போகலாமா? அப்புறம் வேற வேற என்ன நம்ம சொல்கிறதெல்லாம் அடுத்து சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா பிரீத்தக்கா. அடுத்து கரண் சார் அந்த லேடிக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு? மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்பர் தந்துட்டு போன்னு சொல்லியிருப்பாரு. ஓ அப்படியா, சரி சரி சரி. மேட்ச் முடிஞ்சோடனே நம்பர் வாங்கிடுவாங்களா? பிரீத்தக்கா, உனக்கு இங்கிலீஷ் தெரியும்ல, நீ வந்து சொல்லு, இவ ஸ்ரீயா சொல்கிறதுல உண்மையா இல்லை இவ வழக்கம் போல லூஸ் மாதிரி டப்பிங் பண்ணிட்டு இருக்காளா? பிரீத்தக்கா பில்டப் பண்ணுங்க, கரெக்டான்னு சொல்லுங்க. ஸ்ருதி, ஸ்ரீயா சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தானே எடுத்துக்கேன். ஆனால் கரண் சார் அந்த இன்டர்வியூ எடுக்கிற லேடியை பற்றி எப்படி இவ்வளோத்துக்குள்ளே ஓப்பனாக பப்ளிக்கில் பேசியிருப்பாரு? அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் தான் இன்டர்வியூ கொடுத்த மாதிரி இருந்துச்சு, அதுவும் ஏதோ இன்ஸ்பிரேஷனாக தான் பேசினாங்கன்னு நீ சொல்கிறா. ஆனால் இவ என்னன்னா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறா. அக்கா நீ சொல்லு, அவள் ஏதோ விளையாட்டு பண்ணுற மாதிரி தெரியுது. சரி, நான் வந்து என்ன இன்டர்வியூ கொடுக்குறாங்கங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு டீட்டெயில் சொல்லணும்.
என்ன சொல்லணும்? எனக்கு கிரிக்கெட்டை பற்றியும் கிரிக்கெட்டு அங்கே கிரவுண்டில் விளையாடும்போது அவங்களுடைய மனநிலை, அந்த பிளேயர்ஸோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்லு. கிரிக்கெட் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஓகே. கிரிக்கெட் பிளேயர்ஸை பற்றிலாம் கேட்குறா எதுக்கு? சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா? அப்போ தான் நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவேன். அக்கா இல்லை, நீ இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. கிரிக்கெட் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிலாம் பேசுவ. இப்போ என்னென்னா நீ அந்த டீட்டெயிலை பற்றி ஃபுல்லாக கேட்குறா. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சரி, கிரிக்கெட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுன்னு வச்சுக்கோ, சொல்லு. பிரீத்தக்கா, நீங்களே இனிமேல் அப்போ எங்கள் கூட சேர்ந்து கிரிக்கெட் பார்க்க போகிறீங்களா? ஓகே ஸ்ரீயா, நானும் உங்கள் கூட கம்பெனி கொடுக்கேன். பிரீத்தக்கா கவலை விடுங்க, உங்களுக்கு கிரிக்கெட் கேமை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே ஸ்ரீயா, நீ கிரிக்கெட்டை பற்றி மட்டும் சொல்லு. ஸ்ருதி வந்து கிரிக்கெட் பிளேயரோட மைண்ட் செட்டை சொல்லட்டு. பிரீத்தக்கா ரெண்டையுமே நானே சொல்கிறேன். ஐயோ ஸ்ரீயா, கிரிக்கெட் பிளேயரோட மனநிலையை கேட்டா நீ பாட்டுக்குள்ள ஒன்று அடிச்சு விடுவ. இப்போ கூட விட்டியே இன்டர்வியூ மேடம் கிட்ட கரண் சார் கடலை போட்டாங்கன்னு. பிரீத்தக்கா உண்மையில கரண் சாரோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். கரண் சார் தான் ரொமான்டிக் ஹீரோவாச்சே. அக்கா ஃபஸ்ட்டு எனக்கு நீ கிரிக்கெட்டை பற்றி இவ்வளோத்துக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டாக எதுக்கு கேட்குறா? உன்னோட ஆளுக்கு கிரிக்கெட் எதுவும் பிடிக்குமா? அதனால் நீயும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? ஏ ஸ்ருதி, உனக்கு டிரான்ஸ்லேஷன் வேணுமா வேண்டாமா? வளன்னு கேள்வி கேட்காம சொல்லு. பிரீத்தாக்கா கண்டிப்பாக பிளேயர்ஸோட மைண்ட் செட் வந்து கிரவுண்டில் ரொம்பவே கஷ்டமான ஒரு மைண்ட் செட்டாக தான் இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டீம் கூடலாம் விளையாடும்போது ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். ஆடியன்ஸ் சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்கும், டீம் சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்கும். ஆடியன்ஸ்னால் சும்மா பார்த்துட்டு தானே இருப்பாங்க. மேட்சஸில் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி நடந்தால் மட்டும் தான் ஆடியன்ஸ் சப்போர்ட் கிடைக்கும். இல்லைன்னா ஆடியன்ஸே ரொம்ப கோபமாக இருப்பாங்க. ஆடியன்ஸ் மைண்ட் செட்டை நினச்சி பிளேயர்ஸுக்கு ரொம்பவே ப்ரெஷர் ஏற்படும். பவுலர்ஸ் கூட ஓகே, ஏதோ வருவாங்க, பவுலிங் போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு விக்கெட் எடுக்கலைன்னா அதை விட ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக பேட்ஸ்மேனுக்கு தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா பேட்ஸ்மேனுக்கு வந்து ஆப்போசிட் பவுலர் வந்து எதை போட போகிறான், எந்த மாதிரி பவுலிங்கை யூஸ் பண்ண போகிறாங்கிறதுல ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதுவே ரொம்ப கணிச்சு விளையாடணும். நார்மல் மேட்சஸில் வந்து தோத்தா கூட ஒன்றும் தெரியாது. முக்கியமான மேட்சஸை வந்து ஏதாவது விட்டுட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே அப்செட்டாகவே ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் பிளேயர்ஸோட மைண்ட் செட். சில பிளேயர்ஸ் வந்து அழக்கூட செய்வாங்க. ஸ்ருதியா, பிளேயர்ஸ் இவ்வளோ ப்ரெஷரில் தான் விளையாடுறாங்களா? கண்டிப்பாக்கா ஹெவி ப்ராக்டிஸ், ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்க சைட்லேருந்து வர்ற ப்ரெஷர், ஸ்பான்சர் பண்ணுறவங்க சைட்லேருந்து ப்ரெஷர். உண்மையிலே எப்போவுமே பிளேயர்ஸோட மைண்ட் செட் ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர். இது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஃப்ரீடமாக விளையாடணுன்ட்டு முடிஞ்ச அளவு விளையாடுவாங்க. எப்படியும் ஏதோ ஒரு லூஸ் ஆகும்போது எப்படி அந்த ப்ரெஷர் பில்ட் ஆயிரும். பிரீத்தக்கா அடுத்து கிரிக்கெட்னா என்ன, கிரிக்கெட்டை பற்றி நான் சொல்கிறேன். விளையாட்டு பண்ணாமல் ஒழுங்கா சொல்லு. ஏ ஸ்ரீயா, என்ன பார்த்து பேசு, எதுக்கு பின்னாடி திரும்பி இருக்கா? பிரீத்தக்கா ஷூ, பின்னாடி திரும்பினா தான் கண்ணில் ஒரு வைப்ரேட் வரும். கிரிக்கெட் கிரவுண்டு ஒரு போர்க்களம் மாதிரி. 1900 ஏதோ ஒரு வருஷத்தில் கிரிக்கெட் ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் பிறக்கல, அதனால எனக்கு சரியா தெரியல. அந்த காலத்தில் ஒரு நாட்டுக்கோ இன்னொரு நாட்டுக்கோ சண்டை நடக்கும். பிரீத்தக்கா இவ ஏதோ மொக்க போட போறா, நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸ்ருதி நீயே சொல்லிடு. பிரீத்தக்கா ஷூ, கிரிக்கெட்டை பற்றி நான் தான் சொல்லுவேன். டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரலாறு கொண்டு சொல்கிறேன். சரி சொல்லு, அப்படியே கேட்குறேன். கிரிக்கெட்டில் 2 நாடு மோதும். ஒன்று நம்ம இந்தியா, இன்னொன்று வெளிநாடு. இந்தியாவில் ஒரு 11 பேர் விளையாடுவாங்க, இன்னொரு டீமில் ஒரு 11 பேர் விளையாடுவாங்க. அந்த 11 பேரில் பேட்ஸ்மேன், பவுலர், ஆல்ரவுண்டர் 3 கேட்டகரியில் இருப்பாங்க. அப்புறம் விக்கெட் கீப்பரும் இருப்பாங்க. ஸ்ரீயா அம்மா. பிரீத்தக்கா சொல்ல வர்றது கவனிங்க, ஏதோ வாய்க்குள்ளேயும் முணங்காதீங்க. ஷியா ஷூ. ஸ்ருதியக்கா நமக்கு கிரிக்கெட் பார்க்கறதுக்கு வீட்டில் கூட ஒரு கம்பெனிக்கு ஆள் கிடைக்கி, அதனால அதை கெடுக்கக்கூடாது. எப்படியாவது பிரீத்தக்காவை நம்ம கூட கிரிக்கெட் பார்க்கறதுக்கு இழுத்துடணும். இன்னைக்கு அவளுக்கு கிரிக்கெட்டை பற்றி நிறைய சொல்லி அவளையும் நம்ம கூட கிரிக்கெட் பார்க்க வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நான் அமைதியாவேன். நீங்கள் அமைதியாக இருங்க. ஸ்டெம்பு பக்கத்தில் ஒரு டீம் பேட்ஸ்மேன் இருக்கணும். ஆப்போசிட் டைமில் இன்னொரு நாட்டோட பவுலர் பவுலிங் வீச வருவாங்க. அப்போ பேட்ஸ்மேன் ஸ்டெம்பில் பந்தை பட விடாமல் 6 அடிக்க பார்க்கணும், இல்லை 4 அடிக்கணும், இல்லை சிங்கிள் அடிக்கணும். அட்லீஸ்ட் ஸ்டெம்பில் படாமல் தடுத்து டாட் பாலாவது ஆக்கணும். ஆனால் ஆப்போசிட் டீமில் பவுலர் போடும்போது இந்தியன் டீமில் எனக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் எல்லாரும் அப்படியே செமையே 6 அடிப்பாங்க. அப்படியே ஸ்டேடியத்தை தாண்டி வெளியில் போவோம். ஏ ஸ்ரீயா அம்மா. ஸ்ரீயா இனி ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ இருமி. அப்போ இருமல், குளிர்ச்சரம் எல்லாம் நடிப்பு. இந்த கிரிக்கெட்டை பார்க்கறதுக்கு தான் இந்த நடிப்பா?
நீ கிரிக்கெட் பார்க்கறக்கு லீவ் எடுத்ததும் இல்லாமல் இந்த பிரீத்தாவையும் கெடுக்கிறதுக்கு பார்க்க 2 பேரும் கிரிக்கெட் மேட்ச்னா போதும் பண்ணுற அலப்பறை தாங்க முடியல. இப்போ அவளையும் கூட சேர்க்கலான்னு நினைக்கலும். கிரிக்கெட்டை பற்றி சொல்லிட்டு இருக்காவலாம். நீங்கள் சோபா விட்டு கீழே இறங்கு. அம்மா எனக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை. சரி கொஞ்ச நேரம் கிரிக்கெட்டை பத்தி சொல்லலாம் தான் நின்னேன். அது கூட இப்ப முடியல, உடனே படுத்துட்டேன் பாருங்க. அப்படியா? அப்போ உன்னால் நின்று கிரிக்கெட்டை பற்றி சொல்ல முடியுது. அப்போ ஸ்கூல்லையும் போய் நின்று பாடம் படிக்க முடியும். வா, உங்கள் ஸ்கூலுக்கிட்ட இருக்கிற மார்க்கெட்டுக்கு தான் போகிறேன். வா, போகிற வழியில் அப்படி விட்டுடுறேன். கிளம்பிச்சுக்கிறோம். அம்மா என்னால முடியல, நான் வரல. அதுவும் இப்ப போனா 2 பீரியட் முடிஞ்சிருக்கும். பரவாயில்ல, மதியத்துக்கு மேலே போகணும். போ, ஒழுங்கு கிளம்பி ஸ்கூலுக்கு சொல்லிட்டேன். பிரீதா, ஸ்ருதி வீட்டை பார்த்துருங்க. மார்க்கெட் வர போயிட்டு வரேன். ஆ சரி மேம். அவளை 2 பேரும் அட்வைஸ் பண்ணி சீக்கிரம் ஸ்கூலுக்கு போக சொல்லுங்க. ஸோ குந்தானிக்கிட்ட வசமா மாட்டி இப்போ ஸ்கூலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சே. கமாண்டர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க லீவ் எடுக்கிறதுக்கு. ஸ்ரீயா வேற வழியில நீ போய் தான் ஆகணும். மாட்டிக்கிட்டா மாட்டேன். எனக்கு தான் இப்போ கம்பெனி கொடுக்க பிரீத்தக்கா இருக்கல்ல, நீ போயிட்டு வா. என்ன கமாண்டர் ஆள் கிடைச்ச உடனே காலை வர்றீங்க. இங்கே பாரு, நான் சொன்ன மாதிரி பிரீத்தா அம்மா மனசுல இடம் பிடிச்சிரு. இன்னும் பிரீத்தா அம்மா வரவே இல்லை. நல்லா தெரியுமா இந்த மார்க்கெட்டுக்கு தான் வருவாங்களா இல்லை வேற மார்க்கெட்டு போவாங்களா? லோக்கல் ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்களாம் இந்த மார்க்கெட் தான் வருவாங்கன்னு நல்லா தெரியும். இங்கே பாரு, அந்த ப்ளூ கலர் சேலை கட்டிட்டு வராங்களே பை வச்சுட்டு, அதுதான் பிரீத்தாவோட அம்மா. நல்லா பார்த்துக்கோ. உன் ஆக்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் ஒரு சில இதை ஏற்றி விட்டுட்டு வரேன். ஏதோ எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறா. பண்ணு பண்ணு. ஏய் லல்லி, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் இந்த லோ கிளாஸ் ஆட்களெல்லாம் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாதேன்னு. இப்போ பாரு என்னாச்சு. என்னவோ வேற இடத்துல வேலையே இல்லாத மாதிரி ஹை கிளாஸ் பணக்காரங்க இருக்கிற இடத்துல வேலைக்கு விடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பணக்கார பையனை வளைச்சி போட வேண்டியது, லவ் பண்ணுற மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்காக பிளாக்மெயில் பண்ணுறது. அப்போ தானே மொத்த சொத்தையும் வேலை செய்யாமல் ஈஸியாக சுருட்டிட்டு போகலாம். இந்த லோ கிளாஸ் ஆட்களெல்லாம் வீட்டுக்குள்ளேயே விடாத, வேலைக்கு கூட வச்சுக்காத. அப்புறம் அவங்க புத்தியை காட்டிடுவாங்க. என்ன இந்த பிள்ளை ஏதோ ஒரு பிள்ளை ஏதோ தப்பு பண்ணதுக்கு எல்லாரையும் சேர்த்து பேசுகிறா. சரி, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். என்ன சொன்னாலும் மண்டைக்கு ஏறுமா என்னன்னே தெரியாது இந்த லோ கிளாஸ் ஆட்களுக்கெல்லாம். எனக்கு என்னவோ தோணுது, இந்த மிடில் கிளாஸ் பொண்ணுங்களோட அம்மாமார்கள் தான் இப்படி பணக்கார இடத்துல வேலைக்கு போ, பணக்காரனை உன் வேலைக்குள்ளே போடுன்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி எனக்கு தோணுது. ஏ பொண்ணே இங்கே பாரு. நீயா? ஆமாம் நானே தான். சரி பரவாயில்ல, ஆனால் நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. நீ ஃபோனில் பேசிட்டு இருந்தது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. ஏதோ ஃப்ரெண்டு வீட்டில் ஏதோ பிள்ளை தப்பு பண்ணிட்டுங்கிறக்காக எல்லா பிள்ளையும் அப்படி குத்தம் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளையோட அம்மாவெல்லாம் இழுக்கக்கூடாது. எந்த பெத்த தாயும் அப்படி சொல்லி கொடுக்க மாட்டா. ஹலோ, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கே இவ்வளோ கோவம் வருது? நீ ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசினா, அதைத்தான் கொஞ்சம் பார்த்து பேசு. எல்லாரும் அப்படி கிடையாது. நீ சொல்கிறத பார்க்கும்போது எல்லாரையும் சொல்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், தப்பாக ஒன்றும் சொல்லலையே. எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த மிடில் கிளாஸ் ஆட்களே அப்படி தான் பிளான் பண்ணி பணக்கார வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க. உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது? இல்லைம்மா, நான் பிரச்சனை பண்ணுறக்காண்டி சொல்லலை. என் பொண்ணு பிரீத்தா உங்கள் வீட்டில் தான் வேலை பார்த்தா, உனக்கே தெரியும். ஆனால் அவளை பாரு, அவள் போன வேலையை மட்டும் முடிச்சுட்டு கரெக்டாக வந்திருக்கா. எந்த பேரும் அவன் மேலே வரல. அப்போது எல்லா பொண்ணுங்களையும் நீ குத்தம் சொல்லக்கூடாதுல்லம்மா. பிரீத்தா மதிப்பில்லை, அவள் பாட்டுக்குள்ள போனா, அவள் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டால. பிரீத்தாவும் அப்படிதான். அது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்கவுங்க தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் பண்ணி முடிச்சுக்கிட்டு நவுல்றது ரொம்பவே நல்லது. என்ன இவா, பிரீத்தாவும் அப்படிதான் சொல்லிட்டு போறா. சே, இவ சொல்றான்னு நம்ம பிரீத்தாவை அப்படி தப்பா எடுத்துக்க கூடாது. மார்க்கெட்டுக்கு வந்த வேலையை பார்த்துட்டு போவோம். ஐயோ ஆன்ட்டி சாரி, நான் கவனிக்கல நீங்கள் வந்ததை. என்னால் தான் உங்கள் தக்காளியெல்லாம் கொட்டிட்டு எடுத்து வந்துடுறேன். பரவாயில்லப்பா, நானே எடுத்துக்கிறேன். நான் தான் ஏதோ சிந்தனையில் பார்க்காம வந்துட்டேன். பரவாயில்ல ஆன்ட்டி, நான் எடுத்துறேன். இந்தாங்க உங்கள் பேக்கு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் ஏதோ ஒரு நல்ல கவலையில் இருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆமாப்பா, இப்போ ஒரு பிள்ளை பேசிட்டு போச்சு. அவள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என் பிரீத்தாவை பற்றி ஒன்று சொல்லிட்டு போறா. என் பிரீத்தா அப்படிலாம் கிடையாது. ஆன்ட்டி, ஊரு உலகம் 1000 பேசும். இதுக்காக தான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிட்டா நிம்மதியாக இருக்கலாம். அதைத்தான் நானும் நினைக்கிறேன். நிம்மதியாக இருக்கலாமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான்னு. ஆனால் ஒத்துக்கவே மாட்டுக்கல. அதையும் மீறி கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு பையனை பிடிச்சி வச்சா எங்கேருந்து தான் பிடிச்சிட்டு போகிறானுங்களோ தெரியல, அப்படியே போயிடுறானுவேன். ஆன்ட்டி, எனக்கு உங்கள் கஷ்டம் புரியுது. உங்கள் பொண்ணுங்கக்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைங்க. ஆன்ட்டி, உங்கள் பேக்கு எதுக்காக நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளெல்லாம் ஓடிடுறாங்க?
என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரியல. லாஸ்ட்டாக ஒரு மாப்பிள்ளையை பார்த்தேன். பாருன்னு சொன்னவங்க வரவே இல்லை. எல்லாம் பண்ணி வச்சு வேஸ்ட்டாக போயிட்டு. ஆன்ட்டி எங்கள் வீட்டில் கூட பொண்ணு தான் தேடிட்டு இருக்காங்க. உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறா? முட்டுக்கெலாம் வைத்தியம் பாப்பாவுளே, காலுக்கெலாம் அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கா. ஓ, பிசியோதெரபிஸ்டா? ஆன்ட்டி உங்கள் கவலையை நான் போக்குறேன். எப்படிப்பா? எங்கள் வீட்லேயும் பொண்ணு தான் தேடிட்டு இருக்காங்க. நாங்களும் எந்த விதத்தையும் குறைஞ்சவங்க கிடையாது. எங்ககிட்ட எல்லா பணமும் இருக்குது. நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறத பார்க்கும்போது என்னால் தாங்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நீங்கள் சரின்னா ஒரு நாள் வந்து பார்த்துடுறேன். என்னை யார் தடுக்கிறான்னு பார்க்குறேன். பரவாயில்லையப்பா, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குங்கிற நீயாவது புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோத்துக்குள்ளே பேசுறியே. நீ இவ்வளோத்துக்குள்ளே எனக்காக இறக்கப்பட்டு பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆன்ட்டி நான் உண்மையிலே சொல்கிறேன். உங்கள் கஷ்டத்துக்காகவும் சொல்கிறேன். நாங்களும் பொண்ணு தான் தேடிட்டு இருக்கோம். நீங்கள் அதனால் சொன்னால் நான் வாரேன். நான் சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது? வாழ போகிறது அவள் தான். அவள் தான் என்ன கல்யாணத்துக்கு ஓகே சொல்லணும். எனக்கு ஓகே தான்ப்பா. நல்ல பையனாக தான் இருக்கா பார்க்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆன்ட்டி. உங்களை மாதிரி ஒரு அத்தை கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வைக்கணும். அதனால நீங்கள் எப்போனாலும் எனக்கு அவங்க ஓகே சொல்லும்போது சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். இவ சொல்கிறதுக்குள்ளே கிழவனாவே ஆயிடுவாப்பா. நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க சீக்கிரம். ஆன்ட்டி கண்டிப்பாக சீக்கிரமே சரிம்பாங்க. நான் வெயிட் பண்ணுறேன். என்னோட நம்பர் எழுதி தரேன், வச்சுக்கிடுங்க. உங்கள் முகம் சரின்னதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. அதுவும் சரிதான். அவள் சரின்னா ஒரு டைம் பார்த்துட்டு போங்க. சீக்கிரமே நீங்கள் என்னை தேடி வருவீங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் பாருங்க. ஆன்ட்டி என் கையில் இருக்க பேப்பரில் எங்கள் அப்பா நம்பர் இருக்குது. என் நம்பர் கொடுத்தா நல்லா இருக்காதுல. அப்பா நம்பரில் எழுதியிருக்கேன். அப்பாட்ட எதுனாலும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். பரவாயில்லையப்பா, தங்கமான பிள்ளையா இருக்கா. அப்பாட்ட பேச சொல்கிற எதுனாலும். இதுலேருந்தே தெரிந்து வாங்கணும். அவன் மட்டும் ஓகே சொன்னா ஃபோன் உனக்கு தான் அடிப்பேன். சரிப்பா வாரேன். என்ன பணிவா பேசுகிறான். எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான். நான் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். இவ்வளோ ஈஸியாக இருக்குது. சீக்கிரமே வருவீங்க ஆன்ட்டி என்னை தேடி. என்ன போயிட்டாளா? இப்படி ஒழுங்கா ஆக்ட் பண்ணி அப்படி நம்பினாளா? நான் கொடுத்த நம்பரை வாங்கிட்டாங்கன்னா அப்போ நம்பிட்டாங்கன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா சூப்பர். நானும் பிரீத்தாவை பற்றி ஒன்று சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சீக்கிரமே அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்போம். அந்த டைம் சீக்கிரமே உன்னை தேடி வருவாங்க. இப்போதைக்கு நீ யாருக்கும் எந்த இடைஞ்சலும் கொடுக்காத, எதுவும் பண்ணாத, அமைதியாக இரு. பிரீத்தாவை பார்க்கணும் போல இருக்கு. ஒரு டைம் அவட்ட பேசணும். ரொம்ப நாள் ஆயிட்டு. இப்போதைக்கு நீ அமைதியாக இருக்கிறதா நல்லது. உன்னை பிரீத்தை பார்த்தான்னு வச்சுக்கியா, கண்டிப்பாக உன்னை பற்றி அவங்க மட்டும் சொல்லுவா. இப்போ தானே அவங்க அம்மா கிட்ட நடிச்சிருக்கா. அடுத்து பிரீத்தாவை பார்க்கும்போது பிரீத்தாட்டி நடிக்கணும். பொறுமையாக பாரு. இப்போ உடனே அவளை மீட் பண்ணாத. பிரீத்தா, நான் நினச்ச மாதிரியே கல்யாணம் பண்ணி உன்னை பழி வாங்குவேன். சும்மா விட மாட்டேன் உன்னைய. காலத்துக்கும் நீ எனக்கு தான் அடிமையாக இருக்கணும்.